நான் இந்த பழியை ஏத்துக்கலன்னா காயத்ரி மேல இந்த பழி விழும். அவ எதிர்காலமே பாழா போயிடும்னு சொன்னாங்கங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்? எப்படி வரும் அப்படி ஒரு வார்த்தை? நீங்க என்ன செஞ்சீங்க உங்க பொண்ணுக்கு? இல்ல நான் தான் என்ன செஞ்சேன் நம்ம பொண்ணுக்கு? நாம காட்டாத அக்கறைய ஆண்டவன் அவங்க மூலமா செஞ்சிருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? தப்பு பண்ணிருக்கோங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கோம். இந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவங்க மட்டும் தான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கலன்னா இந்நேரம் நம்ம பொண்ணு ஜெயில இருந்திருப்பாங்க. எனக்கும் ஒரு நாள் இந்த உண்மை தெரிய வரும். கொன்னது அவ இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா அது வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு நல்லது நினைச்ச அந்த அம்மா இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. பாட்டி இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த விஜய் நம்ம பொண்ண வீட்டை விட்டு விரட்டி அனுப்பியிருக்கான். அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க வேதனையா இருக்கா? உங்க மனசு கடந்து துடிக்குதா? உடனே ஓடி போய் நம்ம பொண்ண கூட்டிட்டு வந்துட போறீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தவிப்பு? யாருமே இல்லாத அனாதை மாதிரி அவ ஃப்ரெண்டு சுப்புலட்சுமி வீட்டுக்கு போய் அவ தங்கி இருக்கா. என்னோட நம்ம வீட்டுக்கு வந்துடுடின்னு அவளை கூப்பிடுறதுக்கு கூட எனக்கு வாய் இல்லாம போச்சு. ஐயோ என்ன பொழப்பு இது! கேவலமா இருக்கு நினைச்சாலே. உலகத்துல எந்த தகப்பனும் தான் பெத்த பொண்ணுக்கு இருக்க இடம் இல்லாம ஒதுக்கி வச்சுட்டு அவளை திரிய விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவ தப்பு பண்ணான்னு நீங்க தான் அவளை ஒதுக்கி தள்ளீங்க. அவளை கை தூக்கி ஆதரவு கொடுத்த பாட்டி என்ன சொல்றாங்க தெரியுமா? காயத்ரிக்கு தப்புன்னு உன்ன மனசார கூட நினைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. பெத்து போட்டாச்சு, தண்ணி தெளிச்சும் விட்டாச்சு. எவனாச்சும் ஒரு இழிச்சவாயன் சோறு போட்டு தங்க வச்சு பாத்துக்குவான்னு அந்த விஜயோட அப்பா அம்மா என்ன பார்த்து நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. நான் அந்த நிமிஷமே செத்து இருப்பேன். என்னடா இப்படி பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. உங்க வரட்டு பிடிவாதத்துக்கு நீங்க கொடுத்திருக்கிற விலை எவ்வளவு பெருசுன்னு இப்ப உங்களுக்கு புரியலன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் உங்களை சும்மா விடாது.
இருந்தாலும் நீ பண்ணது தப்பு கௌரி. என்னடா நான் இப்படி சொல்றேன்னு தப்பாத எடுத்துக்காது. அத்தைக்கிட்ட நீ இப்படி மூஞ்ச காமிச்சிடக்கூடாது. பாவம், அவங்க எதுக்கு இங்க வராங்க? உன்னை பார்த்து 4 வார்த்தை நல்லபடியா பேசணும்னு ஆசைப்பட்டு தானே வராங்க. அவங்கள பார்த்து நீ இப்படி பேசுனது ரொம்ப தப்பு கௌரி. இதே நீ எங்க அம்மாவை முறைச்சிருந்தாலோ பேசியிருந்தாலோ என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அத்தை பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? எங்க அம்மாவை திருத்த எங்க அப்பா எவ்வளவு முயற்சி எடுத்தாரு, எதுவும் நடக்கல. நானும் முயற்சி எடுத்தேன், எதுவும் நடக்கல. சரி, நீ ஒருத்தியாவது இந்த வீட்டுல இப்படி போராடி மெனக்கறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்து இப்படி பண்ணிருக்கே, நல்லா இல்ல கௌரி. மாமா, எங்க அம்மாவை நான் என்ன சொன்ன உங்களுக்கு என்ன? அவங்க பேசுனது எனக்கு பிடிக்கல. பதிலுக்கு நான் ஏதோ பேசினேன், அது அதோட முடிஞ்சு போச்சு. ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல நல்லவங்க கிடைக்கிறதே அபூர்வமான விஷயம். அதுவும் உங்க அம்மா 1000ல் ஒருத்தங்க. தப்பி தவறி கூட தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அவங்கள போய் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டே, இது நல்லதுக்கு இல்ல கௌரி. இப்போ யார் உங்களுக்கு மெடல் கொடுக்க போறாங்கன்னு உங்க அத்தைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்கல்ல, போய் வேலையை பாருங்க. உனக்கு என்னாச்சு கௌரி? இல்ல உனக்கு யார் மேல கோவம்னு கேக்குறேன். எங்க அம்மா மேலையா, உங்க அம்மா மேலையா, உங்க அப்பா மேலையா, இல்ல எங்க அப்பா மேலையா, ஏன் மேலையா? இல்ல நீ எல்லாரும் பார்த்தாலுமே கோமா தான் இருப்பியா? இல்ல மூஞ்சில ஏதோ முள்ளு தச்ச மாதிரி இருக்கியே. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறுசு, கடவுள் கொடுத்தது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இருந்துட்டு போட்டுமே, என் மூஞ்சி இப்படிதான், என் புத்தியும் இப்படிதான். 10 இப்ப உங்க அம்மா கூட வேற இருக்கேன்ல, இன்னும் மோசமா தான் போகுமே தவிர ஒன்னும் மாறாது. கௌரி, ஆளை விடுறீங்களா? நான் என்ன செய்யறேன்னு தெரியாம செய்யற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாளும் இல்ல, மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்காம பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு படிக்காதவளும் இல்ல. எனக்கு என்ன பாத்துக்கவும் தெரியும், எங்க அம்மாவை புரிஞ்சுக்கவும் தெரியும். தேவைப்பட்ட நான் அவங்களை சமாதானப்படுத்திக்கிறேன், இல்லையா இப்படியே விட்டு தொலைதுன்னு விதியே நினைச்சு என் வேலையை பாக்குறேன். கிளம்புறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் கத்துற? அம்மா காதுல விழுந்துற போது. ஏன் விழுந்தா என்ன? அவங்க வந்து அவங்க பங்குக்கு 4 வார்த்தை கத்திட்டு போவாங்க, அவ்வளவுதானே. என் புள்ளைய எதிர்த்து பேசிட்டியே, திமிரு பிடிச்சவளே, அதுவே இதுவேன்னு 1008 கம்ப்ளைண்ட். இதெல்லாம் என்ன புதுசா? இங்க பாருங்க, எந்த பூச்சாண்டிக்கும் பயப்படுறவ நான் இல்ல. எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன். நான் செஞ்சது தப்புன்னு தோணுச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்பேன். நான் செஞ்சது சரிதான், அது மத்தவங்களுக்கு சரியில்லைன்னு பட்டுச்சுன்னா எனக்கு தோணுனதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இஷ்டம் இருந்தா சகிச்சுட்டு போங்க, இல்லைன்னா கண்ணை மூடிட்டு போயிட்டே இருங்க. அம்மா அவ அடடடடடடா, உன் அத்தைக்கு பட்டம் சூட்டுறதும் உன் அத்தை பெத்த சொத்து லாடம் கட்டுறதும் அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சுடா. புருஷன் பொண்டாட்டினா ஜோடி இப்படித்தான் இருக்கணும். என்னாச்சு? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் வாயவே அடைச்சுக்கிட்டு. அந்த படுபாவி பெத்த பொண்ண வாய அடைக்க தெரியல உங்களுக்கு? அவளையெல்லாம் நிக்க வச்சு 4 இழுப்ப இழுக்கணும். அம்மா அவ சின்ன பொண்ணுமா, அவளுக்கு எதுவும் தெரியாதுமா. அவ வாழறதா வாழ்க்கை, அவ பாக்குறதா உலகம் நினைச்சிட்டு இருக்கா. நம்மளால தான் பக்குவமா எடுத்து சொல்லி உலகம் என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணுமா. ரொம்ப தேவைடா. நீ அவளுக்கு உலகத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். பாரு, பொண்டாட்டியாத்தா பெரியாத்தான்னு சொல்லுவாங்க. இப்பவே நீ அவ காலடியில சுருண்டுட்டேன்னு வையி, நாளை பின்ன முதுகு அரிச்சா கூட எழுந்திருச்சுன்னு சொரிய முடியாது. என்னடா பாக்குற? மனுஷன் உடம்புல 246 எலும்பு இருக்கு. முதுகெலும்பு சரியில்லைன்னா மத்ததெல்லாம் தண்டமா தான் போயிடுமா. என்ன குமாரு, என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். ஏய், என்ன உட்காந்துருக்க? ஏஞ்சி வேலையை பாரு. ஏய், அங்க ஒழுங்கா வேலையை பாரு. பாட்டிமா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தரா?
ஏன் 4-5 பேர் வருவாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல என்ன பார்க்க வரதுக்கு ஆம்பளைங்க யாரும் இல்லையேன்னு பார்த்தேன். ஏன் உங்களுக்கு தான் பையன் பேரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? இருக்காங்கன்னு சொன்னேன், ஆனா பார்க்க வருவாங்கன்னு சொல்லல. சரி சரி வாங்க. அண்ணாமலே, என்னால நம்பவே முடியல. நீங்களா என்ன பார்க்க வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? கௌரி எப்படி இருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களையெல்லாம் பார்க்க முடியாமையே போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க எதிரில் நிக்கிற அருகதை கூட இல்லாதவன்னா உங்க முகத்தை நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க? தங்கமான ஒரு பொண்ணை பெத்த மனுஷன் நீங்க. என்னால தாங்க முடியலம்மா. பொண்ணை பெத்த, ஆனா என்ன செஞ்ச அவளுக்கு? தாயா தகப்பனா நீங்க தானே அவளை பாத்துக்கிறீங்க. இப்போ அவளுக்காக கொலைப்பழிய வேற ஏத்துக்கிட்டீங்க. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? அழாதீங்க அண்ணாமலை, கண்ணை தொடச்சுக்கோங்க. அம்மா, தியாகங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ரொம்ப சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் நாம் அதை பயன்படுத்திட்டு வரோம். உண்மையிலேயே இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க, இதுதான், இதுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நான் என் கடமைன்னு நினைக்கிறேன். காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு கோடியில ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க. அவ நல்லபடியா படிப்பை முடிக்கணுங்கிறதுக்காக நான் பழிய ஏத்துக்கிட்டு உள்ள வந்திருக்கேன். இந்த கேஸால அவ படிப்பு பாதிக்கப்பட்டா எல்லாருக்கும் நஷ்டமாயிடும் ஐயா. யோசிச்சு பாருங்க. சாதாரண படிப்பா படிக்கிறாவோ, IAS, ஊருக்கே உபகாரமா இருக்க வைக்கிற படிப்பு இல்லையா அது? நான் அவளுக்காக தியாகம் பண்ணல, ஊருக்காக என் கடமையை செஞ்சேன். பெரிய மனசுமா உங்களுக்கு. இப்படி பேசுறதுக்கு நினைக்கிறது கூட யாருக்குமே வராது. உங்களை புரிஞ்சிக்காம எப்படியெல்லாம் தப்பா பேசியிருக்கேன். எனக்கே அவமானமா இருக்குமா. என்ன மன்னிச்சிருக்க. என்ன அண்ணாமலை, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப மனசு மாறி வந்திருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். எனக்கு உங்க சந்தோஷத்தை விட நீங்க என்ன மன்னிக்கிறது தான் முக்கியம். அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி பாக்குறீங்க? பயந்துட்டீங்களா? என்னைக்கு காயத்ரிய மனசார உங்க மகளா ஏத்துக்கிறீங்களோ, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களோ, அன்னைக்குதான் மன்னிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். என்ன அமைதி ஆயிட்டீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல, மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வயசு ரொம்ப கம்மி. இந்த உலகத்தோட வயசை கம்பேர் பண்ணா நம்ம எறும்பு சைஸு கூட தேர மாட்டோம். கொஞ்ச காலம் இந்த பூமிக்கு வரோம், சொந்த பந்தம்னு 4-5 பேரோட வாழ்ந்துட்டு போயிடுறோம். இருக்கிற கொஞ்ச நாள்ல
நல்லவங்களாவே இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோபம், வெறுப்பு, விரோதம், குரோதம் இதெல்லாம் எதுக்கு? மண்ணு முழுக்க நம்ம பொறுப்புன்னு நினைச்சு மழை பெய்யல, இந்த ஊரு பிடிக்கல அந்த ஊரு பிடிக்கலன்னு பாராபட்சமா பாக்குது. எல்லாருக்கும் காத்து, எல்லாருக்கும் மழைங்கிற மாதிரி எல்லாருக்கும் அன்புங்கிறது அள்ளி கொடுங்கய்யா. நீங்க பெத்த பொண்ணாவா, உங்க அன்புக்காக அவ எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவ சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவ குழந்தைங்க, அவ மேல ஒரு குத்தம் குறை கூட சொல்ல முடியாது. பூ மாதிரி மனசு, அத வாட விட்டு வேடிக்கை பாத்துறாதீங்க ஐயா. உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நீங்க மனசு மாறினது உண்மைன்னா எனக்காக அவளை மறுபடியும் நீங்க ஏத்துக்கணும். செய்வீங்களா? இந்தம்மா, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? வாங்க. இது ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, வாங்க அண்ணாமலை, வாங்க வாங்கன்றல. நல்ல கதையா இருக்கே. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சு வைப்பாங்களாம், இவங்க வந்து நோகாம நோம்பு கும்பிடுவாங்களாம். நல்லா இருக்கே. ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு வாய நீட்டமா வச்சிருக்கான். அவ மகன்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு மகாராணி மாதிரி காலு மேல காலு போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளுங்க. எனக்கும் வந்து வாச்சுது. என்ன புலம்பல்? ஏத்த இப்பதானே பொழுது விடிஞ்சது, காலையில இப்படி ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாள் பூரா போர் அடிச்சிடாது? காலையில கொஞ்சம், மதியானம் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. இல்லனா ஈவினிங் டயர்ட் ஆயிடுவீங்க. ஏய், ஏண்டி பேச மாட்ட? என்ன கண்டாதான் பிடிக்கல? என் பிள்ளைகிட்டயாவது ஒழுங்கு மரியாதையா நடந்துக்குவேன்னு நினைச்சேன். அவனை இந்த பேச்சு பேசுறிய? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? ஏன் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? பொண்ணு நினைச்சுதானே உங்க பையனுக்கு கட்டி வச்சீங்க. கம்மலை கொண்டு வா, மூக்குத்திய கொண்டு வா, செயினை கொண்டு வா, மண்ணங்கட்டிய கொண்டு வான்னு வட்டி கடை சேட்டு கணக்கா கணக்கு போட தெரிஞ்சது இல்ல? அப்ப கேட்டிருக்க வேண்டியது தானே இந்த கேள்வி எல்லாம். அடியே வேணாண்டி, வேணாம். என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது. இவள அடிச்சா வாங்கிக்கிட்டு பேசாம போயிருவா. திரும்ப நம்ம வழிக்கு வரமாட்டான்னு நினைச்சிடாத. இப்ப எது கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதான் கைக்கு வேலை இருக்குல்ல. ஒழுங்கா எல்லா பாத்திரத்தையும் கழுவி அடுக்கி வைக்கிற வேலையை பாருங்க. சும்மா நை நைன்னு. என் புருஷன் கிட்ட நான் பேசுறத ஒட்டு கேக்குறதே அசிங்கம். அப்படி கேட்டது என்கிட்டயே சொல்லி புலம்புறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏய், அவன் எனக்கு புள்ளடி, அப்புறம் தான் உனக்கு புருஷன். வச்சுக்கோங்க, யார் வேணான்னு சொன்னா? உங்க புள்ளைய தூக்கி நீங்களே முந்தனையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்ப வெளியில எடுத்து நல்லா கட்டி சோறு விட்டுங்க. அதுவும் பத்தலனா கண்ணத்துல திருஷ்டி போட்டு வச்சு தோல்ல தூக்கி போட்டு போங்க. யாரு வேண்டான்னு சொன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஒண்ணு, உங்களோட மொல்ல மாதிரி தனத்தெல்லாம் உங்க புள்ள மனசுல ஏத்தணும்னு நினைக்காதீங்க.
அப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இருக்காது சொல்லிட்டேன். அடியே 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 யார் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு யாருக்கு இடம் இல்லைன்னு சொல்ற? யார் வீடு இது? உங்க வீடாது சொல்லிட்டு தெரியாதீங்க, யாராவது சிரிக்க போறாங்க. எப்போ உங்க புள்ளை எனக்கு கட்டி கொடுத்தீங்களோ அப்பவே உங்களுக்குன்னு ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உங்க புள்ள எனக்கு நானதுக்கு அப்புறம் அவரு சொத்து பூரா எனக்கு தானே. ஏதோ போனா போதுன்னு தங்க வச்சு பொங்க போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பேசுனீங்க, வெளியில தள்ளி கதவை சாத்திடுவேன், ஜாக்கிரதை.